யோகி ஆதித்யநாத்தா? யார் கட்கரியா? யார் அந்த அடுத்த மோடி? அவங்க அடுத்த மோடி வேணுமல்ல அவசரத்துக்கு. இந்த மோடி முடிஞ்சு போச்சு, மக்கள் வெறுக்கிறான். காங்கிரஸில் கொள்கையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, எந்த கட்சியிலையும் கொள்கை இல்லை. கம்யூனிஸ்டுகளை நிறுத்து போச்சு. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பிற்போக்குத்தனமான கொள்கைகள் தான். அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பான், காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். இந்த தேர்தலில் முஸ்லீம் வேட்பாளர்களே கிடையாது. போன தேர்தலில் ஒரு 9 பேர் முஸ்லீம் வேட்பாளர்கள் இந்தியா முழுக்க. அப்போது இதெல்லாம் வந்து சமரசமே இல்லாத கொள்கை. ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் அரசியல் பண்ணுறாரு. நீங்கள் தேர்தலுக்கு முன்பே ஆர்எஸ்எஸில் விவாதம் வருது. என்ன திருப்பி மோடியே ப்ரொமோட் பண்ணுறீங்க 3வது முறையும்? ஏன் வேறு ஆளே இல்லையா? ஆர்எஸ்எஸ் அது தகுதியான இயக்கம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் வேறு தகுதி படைத்த ஆட்கள், தியாகிகள் இல்லையா? அப்போ மோடியை விட்டுட்டு வேற ஒரு மோடியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வரும்போது மோடி ஆர்எஸ்எஸ்ஸையே உடைக்கிறார். பிஎல் சந்தோஷை போன்ற ஆட்களை வைத்து தான் சரியான வேட்பாளர், தான் தகுதி படைத்தவன்னு நீங்கள் நம்ப வைக்கிறார். ஆர்எஸ்எஸ் பார்த்தான், சரி அடுத்து நம்மளை கேலி பேசுவதற்குள் அமைதியாயிருவோம், அமைதியாயிட்டு. மம்தா பானர்ஜிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தே ஆகணும். சேரலைன்னா மம்தா பானர்ஜி அங்கே பெரிய தொல்லை இருக்குது. இதெல்லாமே விரும்பி சேர்றதில்ல. மாநில கட்சி இல்லாமல் போயிடும், மாநில கட்சியில் இல்லாமல் போயிடும். அவள் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி ஆகணும். பஸ்ஸு புறப்பட்டுச்சுன்னா மம்தா பானர்ஜி நிலைமையெல்லாம் ரொம்ப படுமோசமாக போயிடும். காங்கிரஸு அவங்க வீட்டு குடும்ப சொத்து. நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாமே இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தி உட்பட அவங்களே வேண்டான ஒரு டம்மி பீஸை போட்டால் தான் அவங்க பிரதமர். யார்? மன்மோகன் சிங். இப்படி தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கே தவிர தகுதி இல்லை, எனக்கு வேண்டாம். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏறுமுகத்தையே தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. குஜராத்ல சிஎம்ஆ இருந்ததுல இருந்து இன்னைக்கு பிரதமர் ஆனது வரைக்கும் தொடர்ந்து ஏறுமுகத்துல தான் இருக்காரு. இந்த ஒரு சரிவு, இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது எப்படி எடுத்துப்பாரு அவர்? இந்திரா காந்தியை விட ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இனிமேல் யாரையும் அடையாளம் காமிக்க முடியாது. பல தலைவர்கள் சிறை கொட்டடையில் அடைபட்டு கிடந்த காலம்தான் எமர்ஜென்சி 75. வெளியிலே வர முடியல. எல்லா தலைவர்களும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த சின்கா தப்பி ஓடுறாரு. குடும்பத்தை முதல் நாளே அனுப்பிட்டாரு. 4 மணி கோர்ட்டில் தன்னுடைய நீதி பரிபாலனை சொல்லிட்டு, நீதிமன்ற உத்தரவை சொல்லிட்டு நேராக போன இடங்க ஏர்போர்ட், விமான நிலையம். நீ இந்த ஜட்ஜ்மெண்ட், அலகாபாத் உயர்நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட், அரசு ஊழியரை பயன்படுத்தி இந்திரா காந்தி தேர்தலில் வெற்றி பெற்றார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அரசு ஊழியரை பயன்படுத்தக்கூடாது, கட்சிக்காரனை பயன்படுத்தியிருக்கலாம். அரசு ஊழியர் தேர்தலில் உங்களுக்கு பயன்பட்டார் என்பதுதான் தேர்தல் ரத்து. அப்போது சின்கா தப்பிச்சு ஓடினார். பல தலைவர்கள் ஜெயிலில் கிடந்தாங்க. இந்த இப்போ இருக்கிற முதலமைச்சர்லாம் ஸ்டேட் ஜெயிலுக்கு அடி வாங்கினார். அடி மிதி ஆற்காடு வீராசாமி அடித்து காதே செவிடா போச்சு. சிட்டிபாய் செத்து போயிட்டார். இப்படி பல விஷயங்கள் நடந்தது. இந்திரா காந்தி கடைசியில் என்ன ஆனாங்க? அந்த தேர்தலில் சோசிய சாமியார், மந்திரவாதி, பண்டாரம், பரதேசி எல்லாம் சொல்லி கொடுத்தத வச்சு அந்த அம்மா எலெக்ஷன் வச்சு தோற்று போச்சு. ஒன்றுமே இல்லாத ஜெயபிரகாஷ் நாராயண ஒரு பிரதமரை உருவாக்கினார், மொரார்ஜி தேசாய். அதனால் மக்கள் எப்பவுமே அமைதி புரட்சி நடத்துபவர்கள். இந்த தேர்தலையும் மோடி விரும்பப்படுகிற நபராக இல்லை, மோடி நேசிக்கப்படுகிற நபராக இல்லை. எங்கே திரும்பினாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. கடைசி அவரால் எதையுமே தன்னுடைய சாதனைகளை சொல்ல முடியாமல் காங்கிரஸ் வந்தால் அத்தனை சொத்து எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவான். அவனும் இந்திய குடிமகன் தானே, முஸ்லீமாக கிறிஸ்தவனாக பிறந்தவனும் இந்திய குடிமகன் தானே. அப்போது ஒரு வன்மத்தை கக்குகிற அளவுக்கு பதவி வெறி. நான் ஆண்டவனுடைய பிள்ளை. இல்ல, பாஜகவிலையும் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டிட்டாரு பிரதமர்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கோ இல்ல அமித்ஷா அவர்களுக்கோ ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல பாஜகவினரோ இல்ல ஆர்எஸ்எஸோ இருப்பாங்களா பின்னாடி? ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும்
2 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்போ எவ்வளோ கொடூரமான இயக்கமாக இருக்குன்னு பாருங்க. அங்கே ஆறுதலுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அத்வானிக்கு யார் ஆறுதல் சொல்லுவது? ராமர் தான் வந்து சொல்லணும். இல்லை அவருடைய பழைய நண்பர் வாஜ்பாய், மறைந்த வாஜ்பாய் தான் வந்து சொல்லணும். இப்போ அவர் ஆறுதல் சொல்வதற்கு ஆளே இல்லை. முரளி மனோகர் ஜோஷி பல முறை ரத யாத்திரை காசி டு கன்னியாகுமரி ரத யாத்திரையிலே இப்பெல்லாம் நினைவு கூறக்கூட ஆள் இல்லை. எல்லாம் மோடி புராணம், மோடி மஸ்தான் புராணம் தான். அப்போது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை மோடி வீட்டுக்கு போயிட்டாருன்னா அடுத்த தலைவரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த மோடி யார்? யோகி ஆதித்யநாத்தா? யார்? கட்கரியா? யார் அந்த அடுத்த மோடி? அடுத்த மோடி வேணுமல்ல அவசரத்துக்கு. இந்த மோடி முடிஞ்சு போச்சு, மக்கள் வெறுக்கிறான். அப்போ அடுத்த மோடி யார்? ஆர்எஸ்எஸ்ஸை நிறுத்தணும். 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் 2025 இந்தியாவை முழுசாக பிடிக்கணும். 100 வருடங்களில் காங்கிரஸே இல்லாத இந்தியாவை மாற்றணும். ஆர்எஸ்எஸ்ஸே போட்ட விதி, சட்ட விதி 70 வயசுக்கு மேலே யாரும் அரசு பதவியில், அதிகார பதவியில் ஆர்எஸ்ஐ இருக்கக்கூடாதுன்னு. அது இவரே மீறுறாரு. அது எப்படி? அப்போ ஒரு முரண்பாடு வந்துருச்சு. நீங்கள் நேரடியாக நட்டா சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு தெரியும். அது வந்து நட்டாவுடைய வாய்ஸ் அல்ல. யாருடைய வாய்ஸு? மோடி வாய்ஸ். நட்டா வழியே வெளியே வருது. ஒரே இன்னைக்கு காங்கிரஸில் கொள்கையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. எந்த கட்சியிலையும் கொள்கை இல்லை. கம்யூனிஸ்டுகளை நிறுத்து போச்சு. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிற்போக்குத்தனமான கொள்கைகள் தான். அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பான், காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். தலித்னா தலித் தான். எந்த காலத்தையும் தலித்துகளோட சமரசமே கிடையாது. முஸ்லீம்னா முஸ்லீம் எதிர்ப்பு தான், கிறிஸ்துவ எதிர்ப்பு தான், காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த தேர்தலில் முஸ்லீம் வேட்பாளர்களே கிடையாது. போன தேர்தலில் ஒரு 9 பேர் முஸ்லீம் வேட்பாளர்கள் இந்தியா முழுக்க. அப்போது இதெல்லாம் வந்து சமரசமே இல்லாத கொள்கை. கிறிஸ்துவ வேட்பாளர்களே இல்லை. தலித்து ஜனாதிபதியாக இருந்தாலும் ராமர் கோயில்கள் உடலை, நாடாளுமன்ற புது கட்டடத்தில் உடல், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அழிக்க முடியாத கொள்கைகள். இப்போ இந்த கொள்கை மோடிக்கும் பொருந்தும் தானே. அப்போ மோடி எப்படி தொடர முடியும்? அப்போ ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் அரசியல் பண்ணுறாரு. நீங்கள் தேர்தலுக்கு முன்பே ஆர்எஸ்எஸில் விவாதம் வருது. என்ன திருப்பி மோடியே ப்ரொமோட் பண்ணுறீங்க 3வது முறையும்? ஏன் வேறு ஆளே இல்லையா? ஆர்எஸ்எஸ் அது தகுதியான இயக்கம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் வேறு தகுதி படைத்த ஆட்கள், தியாகிகள் இல்லையா? அப்போ மோடியை விட்டுட்டு வேற ஒரு மோடியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வரும்போது மோடி ஆர்எஸ்எஸ்ஸையே உடைக்கிறார். பிஎல் சந்தோஷை போன்ற ஆட்களை வைத்து தான் சரியான வேட்பாளர், தான் தகுதி படைத்தவன்னு நீங்கள் நம்ப வைக்கிறார். ஆர்எஸ்எஸ் பார்த்தான், சரி அடுத்து நம்மளை கேலி பேசுவதற்குள் அமைதியாயிருவோம்னு அமைதியாயிட்டோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் ரகசியமாக இயங்கக்கூடிய இயக்கம். கண்டிப்பாக சூழ்ச்சிகள் நடக்கும். மோடியை கண்டிப்பாக அவர்கள் புறக்கணிப்பார்கள். மம்தா பானர்ஜிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தே ஆகணும். சேரலைன்னா மம்தா பானர்ஜி அங்கே பெரிய தொல்லை இருக்குது. இதெல்லாமே விரும்பி சேர்றதில்ல. மாநில கட்சி இல்லாமல் போயிடும். மாநில கட்சியில் இல்லாமல் போயிடும். அவள் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி ஆகணும். பஸ்ஸு புறப்பட்டுச்சுன்னா மம்தா பானர்ஜி நிலைமையெல்லாம் ரொம்ப படுமோசமாக போயிடும். அதுதான் இப்போ எதிர்கட்சிகளுக்கு ஒரு நிர்பந்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அரவிந்த் கட்சியில் ஓடி வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாரு? மோடி தான். மோடி எதுக்கணும்னா ஒரே பஸ்ஸு காங்கிரஸ் தான், ஒரே ரயில் காங்கிரஸ் தான், ஒரே விமானம் காங்கிரஸ் தான். ஏன்னா அது 100 ஆண்டு கட்சி. மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ போனாருன்னா அது ஒரு பெரிய செய்தியாக மாறுது. அந்த தோல்விக்கு பிறகு தானே தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு துறக்கிறாரு. இல்லைம்மா, காங்கிரஸ் கட்சி அவங்க வீட்டு குடும்ப சொத்து. அது காங்கிரஸே அவங்க வீட்டு குடும்ப சொத்து. நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாமே இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தி உட்பட அவங்களே வேண்டான்னு ஒரு டம்மி பீஸை போட்டால் தான் அவங்க பிரதமர். யார்? மன்மோகன் சிங். இப்படி தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கே தவிர தகுதி இல்லை, எனக்கு வேண்டாம்ப்பா, இறைய போட்டுக்கு பிரதமராக இருந்து என்ன
சலுகையோ என்ன கௌரவமோ எல்லாமே கிடைக்குது. அப்புறம் எதுக்கு அதை போய் செய்யணும்? ஆ ம் 10 ஆண்டு காலம் பிரதமர் மன்மோகன் சிங் தான். ஏன் ராகுல் காந்தி அரசியல் பண்ணலையா? ஆ உலகம் பூரா போனார். போகாத நாடுகளே இல்லை. தனி விமானம் தான். பிரதமர் ஆனா அலுவலகம். இந்தியா முழுக்கவும் நீங்க சொன்ன மாதிரி பாரத் ஜோடோ யாத்ராக்கு பிறகு ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு ஃபேஸும் 2019 நாடாளுமன்றத்துல வந்து பப்பு அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்ட ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல தோற்றத்தோட ஒரு ஃபேஸ் வேல்யூவோட எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவரா தானே பார்க்கப்படுறாரு. இல்லை, அது அது தவறுங்கிறீங்களா? அந்த ஃபேஸ் வேல்யூ கார்கேக்கு இல்லையேன்னு சொல்ல வரேன் நான். இல்லை அவங்க மா 2004 வாஜ்பாய் மீண்டும் பிரதமர் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி மன்மோகன் சிங் யாருன்னு தெரியாது. 10 வருஷம் இல்லையே பிரதமரா? GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.